வீடியோ பார்த்துட்டு இருக்கிற உங்க எல்லாருக்குமே பணம் வருங்காலத்துல பொண்ணுங்க குழந்தை பெத்துக்கிறதுக்கான அவசியமே இருக்காது. அதுக்கு மாறா கொஞ்சோண்டு பணத்தை ஒரு கம்பெனிக்கு கொடுத்துட்டீங்கன்னா அந்த கம்பெனி செயற்கையான முறையில ஒரு குழந்தைய உருவாக்கி அந்த குழந்தைக்கு தேவையான அறிவு, ஊட்டச்சத்து, திறமை அப்படின்ற எல்லாத்தையுமே அவங்க மண்டையில ஸ்டோர் பண்ணிட்டு 10 மாசம் கழிச்சு இந்த அமேசான், பிளிப்கார்ட்ல டெலிவரி பண்ற மாதிரி உங்க வீட்டிலேயே டெலிவரி பண்ணிடுவாங்க. இதெல்லாம் உண்மையா நடக்குமா அப்படின்றத கற்பனையோட சொன்ன படம் தான் 2023 வருஷம் ரிலீஸ் ஆன பாட் ஜெனரேஷன் அப்படின்ற ஒரு ஹாலிவுட் படம். இன்னைக்கான வீடியோவை முழுமையா கேட்கறதுக்கு முன்னாடி வாட்டி நம்ம சேனலை பார்த்துட்டு இருக்க நீங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா வீடியோக்கு ஒரு லைக்க கொடுத்துட்டு அப்படியே சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல ஒரு பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கிங்க. டெலிகிராம்ல ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கிங்க. வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த படத்தோட தொடக்கத்துல நிறைமாத கர்ப்பிணியா இருக்க ஒரு பொண்ணை தான் காட்டுறாங்க. இவங்க தான் நம்ம படத்தோட ஹீரோயின். வயித்துல வளர்ந்துட்டு இருக்க குழந்தை ஆண் குழந்தையா பெண் குழந்தையா தெரிஞ்சுக்கிறதுல ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. எப்ப குட்டிமா அம்மாவோட கண் பார்வைக்கு வர போறீங்க, நீங்க ஆனா பெண்ணா பாக்கணும்ட்டு நான் ரொம்ப அவளா காத்துட்டு இருக்கேன் அப்படின்ட்டு தன்னோட வயித்தை தடவி கொடுத்துட்டு அந்த குழந்தை கிட்ட பேசிட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தா கிரண் இதை எல்லாத்தையுமே கனவா கண்டுட்டு இருக்காங்க போல இருக்கு. தூக்கத்துல இருந்து கேந்திருக்கிறாங்க. ஆமா, ஹீரோனுக்கு கல்யாணமாக்கி கிட்டத்தட்ட 3 வருஷம் ஆக போகுது. இருந்து இந்த பொண்ணுக்கு ஒரு குழந்தை கூட பிறக்கல. தனக்குன்னு ஒரு குழந்தைக்கு எப்ப பிறக்கும் அப்படின்ற ஆர்வத்துல தான் ஹீரோனும் சரி அவங்கள கட்டிக்கிட்ட ஹீரோவும் வந்து பார்த்தனா காத்துட்டு இருக்கு. இப்ப இந்த பொண்ணு வாழ்ந்துட்டு இருக்கிறது ஃபியூச்சர்ல, சரியான வருஷம் தெரியல. ஆனா இந்த காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா ஏஐ தொழில்நுட்பத்துல இருக்கு. எப்படின்னா இப்ப கிரண் ஏஞ்சிட்டாங்க. அவங்க நடக்க நடக்க அந்த வீட்டோட லைட் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா ஆன் ஆகுது. விண்டோ ஸ்கிரீன்லாம் வந்து பார்த்தா ஆட்டோமேட்டிக்கா திறக்குது. அது மட்டும் இல்லாம ஒரு மிஷின் காப்பி போடுது, இன்னொரு மிஷின் ஹீரோனுக்கு சாப்பாடும் செஞ்சு கொடுக்குது. இதோட உச்சகட்டம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா ஹீரோன் குளிச்சுட்டு ட்ரெஸ் மாத்துறப்ப எந்த கலர் ட்ரெஸ் போடலாம் அப்படின்றத சூஸ் பண்றாங்க. ஆனா அதுக்கு ஒரு ஏ என்ன சொல்லுதுன்னா, ஏமா இந்த ட்ரெஸ் தான் நீ போன திங்கக்கிழமை போட்டுட்டு போன, இந்த வாரமும் போட்டுட்டு போனீங்கன்னா உன் மேனேஜர் சிரிப்பான், அதனால வேற ட்ரெஸ் போட்டுட்டு போ அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரின்ட்டு ஹீரோனும் அந்த ட்ரெஸ் விட்டுட்டு வேற ஒரு ட்ரெஸ் போட்டுட்டு கிளம்புறா. ஹீரோன் வேலைக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு ட்ரெயின்ல ஏறி உக்காந்து இருக்கா. அந்த ட்ரெயின்ல ஹீரோனுக்கு எதிரில வந்து ஒரு பொண்ணு வயித்துல ஏதோ ஒரு முட்டைய சுமந்துட்டு போற மாதிரி தெரியுது. இத பாக்குற ஹீரோனுக்கு பொண்ணுமே புரியல. அப்படியே கட் பண்ணா படத்தோட ஹீரோ தூக்கத்துல இருந்து கண்ணை மூச்சு பாக்குறாரு. ஹீரோவை பொறுத்த வரைக்கும் அவருக்கு இந்த செயற்கையான உலகத்திலேயே ரொம்ப பிடிச்சது என்னன்னு சொல்லி பார்த்தா மிஞ்சி போயிருக்கிற இயற்கை தான். இந்த காலகட்டத்துல செடி கொடியெல்லாம் வெளியில எங்கேயாச்சும் ஒரு இடத்துல பாக்குறதே ரொம்ப 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 ரேரு. ஆனா ஹீரோ தன்னோட வீட்லயே வந்து பார்த்தா நிறைய மரங்களை வளர்த்துட்டு இருக்கிறாரு. அதெல்லாம் பொண்ணு இவர் பார்த்துட்டு இருக்க இந்த பக்கம் ஹீரோன் தன்னோட கம்பெனிக்கு போறாங்க. அங்க போனதுமே அங்க இருக்கிற எல்லாருமே கீரனை வந்து பாத்தீங்கன்னா பாராட்டிட்டு இருக்காங்க. ஏன்னா கீரன் உருவாக்கி இருக்க ஒரு தொழில்நுட்பம் வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல்ல சேல்ஸ் ஆயிட்டு இருக்கான். எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா அது பிடிச்சு போயிட்டான். அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா அந்த மேனேஜர் அம்மா கீரனை போட்டு புகழ்ந்து தள்ளிட்டு இருக்காங்க. இருந்தாலும் கீரனை தனியா கூட்டு நம்ம சேல்ஸோட பர்சன்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா போயிட்டு இருக்கு, அதனாலே வந்து பாத்தீங்கன்னா உனக்கு நான் ப்ரொமோஷன் கொடுக்க போறேன், ஆனா அந்த ப்ரொமோஷனை நீ வாங்கிக்கனா அதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என்ன கண்டிஷன் அப்படின்னு சொல்லி கேட்டா கீரன் ட்ரெயின்ல வரும்போது பார்த்தாங்களே ஒரு அம்மா வயித்துல முட்டை மாதிரி ஏதோ ஒன்று சுமந்துட்டு வந்தாங்களே, அந்த மாதிரி ஹீரோன் ஒரு குழந்தைங்க பெத்துக்கணுமா. அப்படி பெத்துக்கிட்டாதான் உனக்கு வந்து நான் இந்த ப்ரொமோஷனை கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா அந்த முட்டை கம்பெனி நடத்திட்டு இருக்கிற கம்பெனி நமக்கு தெரிஞ்சவர் தான். உன்னோட திறமைக்கும் அழகுக்கும் வந்து பாத்தீங்கன்னா இயற்கையான முறையில குழந்தை பெத்துக்கிறதோட இந்த மாதிரி செயற்கையான முறையில குழந்தை பெத்துக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஹீரோன் மேல இருக்கிற அக்கறையில இந்த பொண்ணு சொல்றான்னு சொல்லி பார்த்தா அதுதான் கிடையாது. ஹீரோனோட ஒரு வஞ்சத்தை இவ மேல இருக்கு. என்னன்னு சொல்லி பார்த்தா இப்ப ஹீரோன் கர்ப்பமாயிட்டாங்கன்னா ஒரு 10 மாசத்துக்கு அவங்களால எதுவும் சரியா வேலை செய்ய முடியாது. அப்புறம் குழந்தை பிறந்த கடுத்தது எங்க இந்த பொண்ணு வேலையே வேணான்னு சொல்லிட்டு குழந்தைய பார்த்து போலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்துல தான் இந்த ஓனர் அம்மா என்ன பண்ணுது, ஹீரோனை செயற்கை முறையில குழந்தை பெத்துக்கிறதுக்காக அனுப்பி வைக்குது. இப்ப ஹீரோனுக்கு வந்து பாத்தீங்கன்னா குழந்தையும் பெத்துக்கணும், அதே நேரத்துல அந்த ப்ரொமோஷனையும் அனுபவிக்கணும் அப்படின்ற எண்ணம் இருக்கு. அதை அவங்க யோசிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கிறாங்க. அப்ப ஹீரோனுக்கு ஒரு போன் கால் வருது. அந்த போன் கால்ல, மேடம் நாங்க அந்த முட்டை கம்பெனில இருந்து பேசுறோம், இன்னும் கொஞ்சம் ஸ்டாக் தான் இருக்கு, திரும்ப ஸ்டாக் எப்ப நாங்க லோடு பண்ணுவோம் சொல்லிட்டு தெரியாது, நீங்க ஓகேன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கான குழந்தைய உருவாக்குற ப்ராசஸ்ல நாங்க இறங்கிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம நாளைக்கு ஒரு மீட்டிங் இருக்கு, கண்டிப்பா எங்க கம்பெனிக்கு நீங்க வந்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க பேசிட்டு இருக்கவங்க காலை கட் பண்ணிட்டாங்க. இத நினைச்சுக்கிட்டே கீரனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப குழப்பமா இருக்கு, நேரமும் போக மாட்டேனுது. சரி மனதுக்கு அமைதி தரட்டுமே அப்படின்ற மாதிரி ஒரு ஷோபா மாதிரி இருக்கு, அதுல போய் படுத்துட்டு பீச் மோட் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உன்னை செட் பண்றாங்க. பார்த்தா ஹீரன் பீச்சுக்குள்ள இருக்கிற மாதிரியான ஒரு உணர்வை அது கொடுக்குது.
கொடுக்க ஆரம்பிக்குது. இப்ப இந்த பொண்ணு இருக்கிற ஏரியால பீச் கிடையாது. ஆனா வருங்காலத்துல இப்படி செயற்கையான முறையில வந்து பாத்தீங்கன்னா பீச்சை உருவாக்கிக்கலாம் போல இருக்கு. இப்ப அப்படியே கட் பண்ணா படத்தோட ஹீரோ காட்டுறாங்க. ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல ப்ரொஃபஸரா இருக்காரு. இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா மனுஷன் இயற்கையை பத்தி தான் பாடம் நடத்திட்டு இருக்கிறாரு. ஒரு மரத்தை காட்டி அதுல இருக்கிற காயை பறிச்சு ஒரு பையனை சாப்பிட சொல்றாரு. சார் உங்களுக்கு பைத்தியமா பிடிச்சிட்டு மரத்துல இருக்கிறத எடுத்து யாராச்சும் தின்னுவாங்களா? அதெல்லாம் வந்து உடம்புக்கு நல்லதா அப்படின்ட்டு அந்த பையன் பேசிட்டு இருக்க, ஏண்டா உனக்கு இயற்கையை பத்தி என்னதாண்டா தெரியும் அப்படின்ட்டு ஹீரோ முறைக்கிறாரு. இருந்தாலும் ஒரு பையன்ட்ட அந்த பழத்தை எடுத்து சாப்பிட சொன்னா, அடச்சே இது என்ன கேவலமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு துப்பிட்டு போயிட்டான். இப்ப ஹீரோயின் வீட்டுக்குள்ள இனிமே வந்து பாத்தீங்கன்னா குழப்பத்துல தான் இருக்காங்க. எப்பெல்லாம் குழப்பத்துல இருப்பாங்களோ அப்ப தெரப்பி ஏஐ கிட்ட வந்து பாத்தீங்கன்னா பேச ஆரம்பிப்பாங்க. அப்ப அந்த தெரப்பி கிட்ட போயிட்டு இந்த மாதிரி என் கம்பெனில எனக்கு ஒரு ப்ரொமோஷன் கொடுக்குறாங்க. அந்த ப்ரொமோஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு முட்டையில குழந்தை பெத்துக்கணுமா? ஆனா என் மனசு சொல்லுது ஒரு இயற்கையான முறையில என்னோட குழந்தைய என்னோட வயித்துல நான் சுமக்கணும் சொல்லி ஆசைப்படுறேன். அது மாதிரி பண்றேன்னா ஏதாச்சும் நல்லதா அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப நல்லா யோசிச்சு பார்த்தா அந்த ஏஐ என்ன சொல்லுதுன்னா, இல்லம்மா இந்த காலகட்டத்துல நீ குழந்தைய உன் வயித்துல பெத்துக்கிறதோட அந்த செயற்கையான முட்டையில பெத்துக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு. ஏண்டி அப்படி சொல்ற அப்படின்னு சொல்லி கேட்டா, இப்ப இருக்கிற காலகட்டம் வெப்பநிலை சூழ்நிலை எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இயற்கையான முறையில குழந்தை பெத்துக்கிறது அப்படின்றது சாத்தியமே கிடையாது. அப்படி பெத்துக்கிட்டாலும் ஒண்ணு அந்த குழந்தை இறந்து போயிடுது, இல்லாட்டி கை கால் இல்லாத ஊனமான குழந்தைகளா தான் பிறகுது. இந்த நவீன காலகட்டத்துல பெண்கள் ஒரு குழந்தைய சுமந்துக்கிட்டு பயத்தை பெருக்கிட்டு போனா பாக்குறோம் கிண்டல் பண்ண மாட்டானா அப்படின்ற மாதிரி அந்த ஏஐ சொல்லு. ஹீரோனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரியா இருக்கு. இருந்தாலும் அவங்க முடிவு பண்ணிட்டாங்க, ஏன்னா அவங்களுக்கு அந்த ப்ரொமோஷன் வேணும் அப்படின்றனால கண்டிப்பா போயிட்டு அந்த முட்டையில குழந்தை பெத்துப்போம் அப்படின்ட்டு மறுநாளைக்கு என்ன பண்றாங்கன்னா ஹீரோக்கு கூட தெரியாம நேரா அந்த கம்பெனிக்கு போறாங்க. அங்க போனதையுமே ஒரு மொட்டை என்ன பண்றானா, வாங்க மேடம் உங்களுக்காக தான் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இந்த செயற்கை கருமுட்டையை நான் தான் முதல்ல கண்டுபிடிச்சேன். இதுல என்ன பெசல்னு சொல்லி பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெயின் இருக்காது, பாந்தி மயக்கம் ஏன் பிரசவ வலி கூட இருக்காது. ஆனா 10 மாசத்துல உங்க கையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு அழகான குழந்தை இருக்கும் அப்படின்றான். அது மட்டும் இல்லாம உள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒரு செக்ஷன் போயிட்டு இருக்கு, அதையும் கொஞ்சம் அட்டென்ட் பண்ணி பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா உள்ள போய் பாக்குறாங்க. உள்ள போய் பார்த்தா ஒரு 10 பேர் இருப்பாங்க போல இருக்கு. அவங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா லிண்டா அப்படின்ற ஒரு பொண்ணு பேசிட்டு இருக்கா. நம்ம முன்னோர்கள் வந்து பாத்தீங்கன்னா குழந்தை பெக்கிறப்ப இறந்தும் போயிருக்காங்க. ஒரு சில பேர் மரண படுக்கைக்கு போயிட்டும் திருப்பி வந்திருக்காங்க. ஆனா இனிமேட்டு அந்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா நடக்க போறது கிடையாது. ஏன் உங்களுக்கு பிரசவ வலிய பரப்போறது கிடையாது, பாந்தி மயக்கம் எதுவுமே கிடையாது. ஒரு 10 மாசம் குழந்தைய மட்டும் பத்திரமா பாத்துக்கிற மாதிரி இந்த முட்டையை பாத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு தானாவே ஒரு குழந்தை வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்றான். அப்போ ஒருத்தர் கேக்குறாரு, மேடம் இந்த முட்டைக்குள்ள இருக்கிறனால குழந்தைக்கு வந்து பாத்தீங்கன்னா போர் எல்லாம் அடிக்காதா அப்படின்னு சொல்லி கேட்டா, இல்ல அப்படி எல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அது இப்படி போர் அடிக்கணும்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அதுக்குனே வந்து பார்த்தா ரைம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க நிறைய சிடி போட்டு வச்சிருக்கோம், அதை நீங்க சப்ஸ்கிரிப்ஷன் எடுத்துட்டு போட்டு கொடுக்கலாம் அப்படின்றாங்க. அப்ப இன்னொருத்தர் கேட்கிறாரு, வெறும் பிளாஸ்டிக் முட்டைக்குள்ள என்னோட குழந்தை வளருமா அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப கேட்டீங்களே அது ஒரு சரியான கேள்வி. ஆனா இந்த முட்டைக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணோட வயித்துக்குள்ள குழந்தை எப்படி இருக்குமோ அதே மாதிரிதான் இருக்கும். அதாவது கருமுட்டைக்குள்ள இருக்கிறப்ப இந்த குழந்தை எப்படி இருக்குமோ அந்த வயித்தை நீங்க தடவி பாக்குறப்ப உங்களுக்கு என்ன ஃபீல் வருமோ அதே மாதிரிதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த முட்டைக்குள்ள இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க ஹீரோனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. உடனே $8,800 பணத்தை கட்டி ஒரு முட்டையை புக்கிங் பண்ணிட்டு தன் கணவர் கிட்ட கூட சொல்லாம வீட்டுக்கு போயிட்டாங்க. வீட்டுக்கு போனதுமே அவங்க ஹஸ்பண்ட் என்ன சொல்றாரு, அம்மா என் அக்கௌண்ட்ல இருந்து $8,800 காணாம போயிருக்கு, ஏதோ பேங்கார் ஆட்டையை கிட்டே போட்டுட்டானான்னு தெரியல, நாளைக்கு போய் விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றப்ப ஹீரோன் இப்பதான் மெதுவா உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த விஷயத்தை கேட்டதுமே ஹீரோக்கு வந்து பார்த்தா செம்ம கடுப்பா போயிட்டு, ஏன்னா இயற்கையான முறையில குழந்தை பெத்துக்கணும் அப்படின்றதான் இவங்க 2 பேரோட எண்ணமே. ஆனா செயற்கையான முறையில நீ குழந்தை பெத்துக்கணும் சொல்லி நினைச்சது தப்பு இல்ல, ஆனா அதை என் கிட்ட ஒரு வார்த்தை நீ கேட்டிருக்கணும்ல, அதை கேட்காம நீ பண்ணிட்ட, கேம இந்த மாதிரி பண்ண அப்படின்ட்டு முதல்ல கோவப்படுறாரு. இருந்தாலும் ஹீரோனுக்கு குழந்தைனா எவ்வளவு பிடிக்கும் அப்படின்றது அவருக்கு நல்லாவே தெரியும். அதனாலே வந்து பாத்தீங்கன்னா சரி போன போது அப்படின்ற மாதிரி சொல்லி விட்டுட்டு அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா ஹீரோட ஃப்ரெண்டோட வீட்லயும் இந்த மாதிரி செயற்கையான முறையில ஒருத்தவங்க கர்ப்பமா இருக்கிறது தெரிய வரும். அவங்கள போய் பார்த்து இது நல்லதா கெட்டதான்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லி போனா அங்க இருக்கிற பொம்பளை சிரிச்சுக்கிட்டே பதில் சொல்றா, எனக்கு பிரசவ வலியும் கிடையாது, பாந்தி மயக்கம் எதுவுமே கிடையாது, முதல்ல இந்த குழந்தைய நான் சுமக்கணும் அப்படின்ற தலையத்தே கிடையாது அப்படின்றா. எவ்வளவு திமுரு பாருங்க. அதுக்கு அடுத்ததா அவங்க கணவர் என்ன பண்றாருன்னா அந்த முட்டை எடுத்து தான் வயித்துல ஒரு பெல்ட் மாதிரி போட்டுட்டு போக, இப்ப என் கணவர் கூட அந்த குழந்தைய சுமக்கலாம் அப்படின்ட்டு அந்த லேடி சொல்றா. இன்னமும் வந்து பாத்தீங்கன்னா ஹீரோக்கு இது சுத்தமா பிடிக்கவே பிடிக்கல. ஹீரோன் கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டு அவங்க கிட்ட கொஞ்சம் காமா பேசுறாரு. இதெல்லாம் நமக்கு செட் ஆகாது, பணம் பாராட்டி போனா போது, இயற்கையான முறையில இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி பார்ப்போம், நமக்குன்னு ஒரு குழந்தை கண்டிப்பா உருவாக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோன் வந்து பாத்தீங்கன்னா கோவப்பட்டாங்க. அதே மாதிரி ஹீரோவும் கத்த ஆரம்பிச்சுட்டாரு. இவங்க கோவப்பட்டா என்ன பண்ணுவாங்கன்னா பெட்ல போயிட்டு சமாதானம் ஆயிடுவாங்க. அதே மாதிரி இவங்க சமாதானம் ஆனதுக்கு அடுத்தது இப்ப வேற
வழி கிடையாது. ஹீரோன் சொல்றதான் ஹீரோ கேட்டாகணும். சரி அப்படின்ட்டு அந்த குழந்தைய பெத்துக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவரு பொத்துக்கிட்டாரு. இப்ப அப்படியே கட் பண்ணா மறுநாள் போயிட்டு அந்த கம்பெனில சரி எங்களோட குழந்தைய நீங்க உருவாக்குங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ அண்ட் ஹீரோன் சொல்ல சரி உங்களுக்கு ஆண் குழந்தை வேணுமா பெண் குழந்தை வேணுமா அதை நாங்களே முடிவு பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஹீரோக்கு இதை கேட்டது கடுப்பாக உடனே ஹீரோன் என்ன சொல்றாங்கன்னா அது இயற்கை தான் முடிவு பண்ணட்டும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரூம்குள்ள கூட்டு போறாங்க. அந்த ரூமுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒரு கருப்பைக்குள்ள எப்படி ஒரு ஸ்பெம் போகுமோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த முட்டைக்குள்ள போயிட்டு இருக்கு. இதை பார்க்க ஹீரோக்கு வந்து பாத்தீங்கன்னா வெறுப்பாகுது. ஆனா அந்த லேடி இருக்கா தெரியுமா லிண்டா, கமான் கமான் உன்னால முடியும் சீக்கிரம் கமான் அப்படின்ற மாதிரி என்கரேஜ் பண்ண ஒரு முட்டைக்குள்ள ஒரு செல்லு போறத பார்த்துட்டு பாத்தீங்களா இனிமேட்டு எல்லாமே நல்லதா தான் நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்புறா. இப்ப ஹீரோனுக்கு வந்து பாத்தீங்கன்னா 24 மணி நேரமும் அங்க குழந்தையோட நினைப்பா தான் இருக்கு. எப்ப பார்த்தாலும் டேப்ல வச்சு பாத்தீங்கன்னா அந்த குழந்தையோட ஹார்ட் பீட்டை கேட்டுட்டே இருக்காங்க. அதோட நைட்டு ஹஸ்பண்ட் என்ன பண்றாரு கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கலாம் சொல்லி கேக்குறப்ப எங்க நான் கன்சீவா இருக்கேங்க உங்களுக்கு தெரியாதா அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்ப அதிர்ச்சியா போயிட்டு என்னடி சொல்ற இது எப்ப நடந்துச்சு என்கிட்ட சொல்லவே இல்லையா அப்படின்றப்ப ஆமா இந்த டேப்ல பாருங்க இதுல நம்ம குழந்தை பறந்துட்டு இருக்கல அது எனக்குள்ளேயே பறந்துட்டு இருக்கிற மாதிரி நான் ஒரு ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோக்கு வந்து பாத்தீங்கன்னா புசுன்னு ஆயிட்டு இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும் அதுக்கடுத்து வேணா நம்ம 2 பேரும் பொண்ணா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோக்கு வந்து பாத்தீங்கன்னா லைட்டா பட்டினி போடுற மாதிரி தெரிய இதுக்கு அடுத்த நாட்களும் கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு இருக்கு. ஹீரோன் வந்து பாத்தீங்கன்னா அடிக்கடி அந்த முட்டையை போய் பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா உங்க குழந்தைக்கு எப்படி இருக்கு அப்படின்ற எல்லாத்தையுமே கண்காணிக்கிறாங்க. என் குழந்தைய நான் இப்ப பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டா அதுக்கு ஒரு லேடி என்ன சொல்றாங்கன்னா இப்பெல்லாம் பார்க்க முடியாது அதுக்கு கொஞ்ச நாட்கள் போகணும் அப்படின்றாங்க. சரி என் குழந்தைக்கு எப்போ பிறக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டா இல்லமா அதையுமே நம்ம முடிவு பண்ண முடியாது அதையுமே வந்து பாத்தீங்கன்னா இயற்கை தான் முடிவு பண்ணும். ஒருவேளை உங்களுக்கு குழந்தை பிறக்கிற நேரம்லாம் சொல்ல முடியாது ஆனா குழந்தை பிறக்கிறப்ப உங்களுக்கு ஒரு மெசேஜ் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்புறாங்க. இப்ப ஹீரோங்க என்ன பண்றாருன்னா அந்த ஹார்ட் பீட்டை கேட்டு கொஞ்சம் சந்தோஷப்படுறாரு. அப்பதான் அந்த லிண்டா லேடி என்ன சொல்றாங்கன்னா மேடம் இந்த முட்டையை நீங்க கொஞ்ச நாட்களுக்கு உங்க வீட்லயே வச்சுக்கீங்க அப்பதான் பொங்கலுக்குமே வந்து பாத்தீங்கன்னா அந்த குழந்தை பிறக்கிறதுக்கான ஃபீல் வரும் அப்படின்ற மாதிரி சொல்ல சரின்ட்டு என்ன பண்றாங்க நேரா தன்னோட வீட்டுக்கு எடுத்துட்டு போறாங்க. அந்த முட்டைக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா கடுகளவுல ஒரு கரு இருக்கிறத பார்த்துட்டு ஹீரோ அண்ட் ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. வீட்டுக்கு போனதுமே அந்த குழந்தைய தன்னோட கண்ட்ரோல வச்சுக்கணும்னு சொல்லிட்டு 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா பல விஷயங்களை பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோபா வந்து பாத்தீங்கன்னா இயற்கையான சூழ்நிலையில அந்த குழந்தை இருக்கணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ண ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா அதெல்லாம் தேவையில்ல அப்படின்ற மாதிரி சொல்லி கொஞ்சம் கடுப்பா பேசுறாங்க. இப்படி 2 பேரும் மாறி மாறி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அதுக்கடுத்த கொஞ்ச நேரத்திலேயே வந்து பார்த்தா 2 பேருமே சமாதானம் ஆயிட்டாங்க. இப்ப அப்படியே கட் பண்ண ஹீரோ நீச்சல் குளத்துல குளிச்சிட்டு இருக்கிறப்ப ஒரு கர்ப்பமா இருக்கிற ஒரு பொண்ணை பாக்குறாங்க. அதை பார்த்துமே ஹீரோனுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரியா இருக்கு. அதனால என்ன பண்றாங்க அந்த பொண்ணு குளிச்சுட்டு போனதும் உங்க பயத்தை கொஞ்சம் தடவி பார்க்கலாமான்னு சொல்லி கேட்க சரின்ட்டு அந்த பொண்ணு பொத்துக்கிறா. தடவி பார்த்து அடுத்தது ஹீரோன் ஒரு விஷயத்த சொல்றாங்க நானும் வந்து பாத்தீங்கன்னா கன்சீவா இருக்கேன் என்ன என் வயித்துல குழந்தை பரல அதுக்கு பத்தி அந்த முட்டையில வளர்ந்துட்டு இருக்கு அப்படின்றாங்க. ஓ அப்படியா நாங்களும் வந்து பாத்தீங்கன்னா அதை ட்ரை பண்ணோம் பட் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த முட்டை கிடைக்கவே இல்ல அதான் இந்த வாட்டி இயற்கையான முறையில குழந்தை பெத்துக்கலாம் சொல்லி பாக்குறோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. இதை கேட்டுட்டு இருக்க ஹீரோனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரியா இருக்கு. அப்படியே கட் பண்ணா ஹீரோனுக்கு ஒரு கனவு வருது. அந்த கனவுல வந்து பாத்தீங்கன்னா ஹீரோன் கர்ப்பமா இருக்காங்க. அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சிசேரியன் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல அவங்களுக்கு ஒரு குழந்தையும் பிறக்குது. அப்படி அந்த குழந்தை எடுத்து ஹீரோன் கையில கொடுக்கறப்ப அது ஒரு பச்சை குழந்தைய இல்லாம அதுக்கு பத்தி ஒரு முட்டையா இருக்கு. அதை பார்த்துட்டு ஹீரோன் அதிர்ச்சியில கனவுல இருந்து ஏஞ்சிருக்காங்க. நைட் டைம்ல ஹீரோன் அந்த முட்டையை பார்த்துட்டு இருக்க அவங்க ஹஸ்பண்ட் என்ன பண்றாரு கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கலாமான்னு சொல்லி பாக்குறாங்க. ஹீரோனும் ரெடி ஆகுறாங்க. பட் அந்த முட்டை இருக்கிறது உங்களுக்கு வந்து ஒரு அன்கம்ஃபர்டபுளா இருக்கு அப்படின்றனால அதை எடுத்துட்டு போய் ஹால வச்சுட்டு திருப்பி பெட்ரூம் குள்ள வந்தா கொய்யா கொய்யா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சவுண்ட் வருது. என்னன்னு சொல்லி பார்த்தா அந்த முட்டைக்கு பசிக்குதான். இப்ப என்ன தடா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு புட்டு இருக்கு. அப்ப ஹீரோன் கடுப்புல கத்துறாங்க. இப்பதான் நான் அந்த குழந்தைக்கு சோறு போட்டணுமா ஏன் நீங்க கொடுக்க மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி ஹஸ்பண்ட் கிட்ட கத்த அவரு என்ன பண்றாருன்னா அதுக்கு சோறெல்லாம் கொடுக்கறாரு. அதுக்கடுத்து எப்படி ஒன்னா இருக்குது 2 பேரும் வந்து பாத்தீங்கன்னா தனித்தனியா படுத்து தூங்கிட்டாங்க. மறுநாளே திருப்பி அந்த கம்பெனில போய் பாக்குறாங்க. அவங்க இது வரைக்குமே பிறந்த குழந்தைங்க எல்லாத்தையுமே காட்டிட்டு இருக்காங்க. அதாவது இந்த கருவுல இருந்து பிறந்த அந்த குழந்தைகளை காட்டிட்டு இருக்காங்க. அந்த குழந்தைங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எதோ ஒண்ணா பறந்துட்டு இருக்கு. அப்போ ஒருத்தர் கேக்குறாரு சரி அந்த குழந்தைங்க எதுக்கு பென்சில பிடிச்சி பணம் வரையாம ரோபோட்டுங்க அதை வரைஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறப்ப சார் நம்ம இப்ப எந்த காலகட்டத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம் இன்னும் குழந்தைங்க கையை பிடிச்சி டிராயிங் எல்லாம் பறஞ்சிட்டு இருக்கணுமா அதுக்கு பத்தி அந்த குழந்தைங்க நினைக்கிறத அந்த ரோபோட்டே பறரும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்போ ஒருத்தர் கேக்குறாரு மேடம் எங்க அக்காவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதே மாதிரிதான் குழந்தை பிறந்துச்சு பட் அந்த குழந்தைக்கு வந்து பாத்தீங்கன்னா சிந்திக்கிறதோ இல்ல கனவோ வரல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி கேக்குறப்ப அதுக்கான பதில் அந்த லேடி சொல்லாம அதை குழப்புற மாதிரி சொல்லி அந்த இடத்தை விட்டு கிளம்ப பாக்குறா. அப்படியே கட் பண்ணா ஹீரோ என்ன பண்றாரு வீட்டுல அந்த குழந்தையோட இருக்காரு. அந்த முட்டைக்கு பசிக்குதுன்னு சொல்லி தெரிஞ்சதும் அதுக்கு சாப்பாடு கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வீட்டுல அவரே வந்து பாத்தீங்கன்னா அந்த குழந்தைக்கு கொடுக்கறாரு. அப்ப அந்த குழந்தை கூட அவருக்கு இருக்கிற மாதிரி அவருக்கு ஒரு உணர்வு வருது. இப்ப
ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா எப்ப பார்த்தாலுமே அந்த குழந்தையோட நினப்பா தான் இருக்காரு. அது மட்டும் இல்லாம அந்த குழந்தைய வந்து பாத்தீங்கன்னா தன்னோட காலேஜுக்கும் கூட்டிட்டு போறாரு. பசங்களை மரத்தை கட்டி பிடிச்சி அதை புனரப்பும் வைக்கிறாரு. அதுக்கடுத்து அந்த கம்பெனியோட போனர் என்ன பண்றானா ஹீரோ கிட்ட ஒரு குண்டை தூக்கி போறான். அதாவது இந்த உலகத்திலே வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த ஹீரோ வேலை பார்த்துட்டு இருக்க கம்பெனில மட்டும்தான் மரங்கள் இருக்கு. அதையுமே நம்ம எடுத்துட்டு குளோன் முறையில செயற்கையான சில மரங்களை உருவாக்க போறோம் அப்படின்ற மாதிரி சொல்றான். ஹீரோக்கு வந்து பாத்தீங்கன்னா சுத்தமா ஒண்ணுமே புரியல. அதே மாதிரி வீட்டுக்கு வந்து ஹீரோ அண்ட் ஹீரோயின் ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா மாறி மாறி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. எப்ப பார்த்தாலும் நீங்களே அந்த குழந்தை கூட இருக்கீங்க, எனக்கு அந்த குழந்தை கூட டைம் ஸ்பெண்ட் மூட மாட்டீங்க அப்படின்ட்டு. இதனால ரெண்டு பேருமே திருப்பி என்ன பண்றாங்கன்னா அந்த ஏஐ கிட்ட போய் கேக்குறப்ப அதனால யோசிச்சு பார்த்துட்டு இனிமேட்டு பகல நீ வந்து புள்ளைய வச்சுக்க, நைட்டு உன் புருஷன் வச்சுப்பான் அப்படின்ற மாதிரி அதுவும் சொல்ல மறுநாள் ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா அந்த குழந்தைக்கு வயிற்றுல சுமந்துட்டு போற மாதிரி போறாங்க. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கூச்சமா இருக்கு, பட் இருந்தாலும் அது உங்களுக்கு பிடிச்சிருக்கு. ஆனா அங்க வேலை பார்த்துட்டு இருக்க லேடி என்ன பண்றானா நம்ம ஆபீஸ்ல இந்த மாதிரி முட்டைங்களை வைக்கிறதுக்குன்னு தனி இடம் இருக்கு, அங்க போயிட்டு நீ குழந்தைய வச்சுக்க, இந்த இடத்துல இருக்கிறப்ப கொஞ்சம் உன் குழந்தைக்கு அன்கம்ஃபர்டபுளா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றான். சரின்ட்டு ஹீரோயின் என்ன பண்றானா அதை போய் அங்க வச்சுட்டு திருப்பி என்ன பண்றா வேலை முடிச்சிட்டு அந்த குழந்தை கூட பேசிக்கிட்டு தன்னோட வீட்டுக்கும் கிளம்பி போறா. இப்ப ஹீரோயின் அந்த குழந்தை அப்புறம் ஹஸ்பண்ட் சொல்லிட்டு மூணு பேருமே வந்து பாத்தீங்கன்னா சந்தோஷமா இருக்கும் போது திடீர்னு அந்த கம்பெனில இருந்து என்ன பண்றாங்கன்னா அந்த முட்டையை இதுக்கு வரைக்கும் நாங்க வச்சுக்கிறோம், இனிமேட்டு குழந்தை பிறந்ததும் உங்ககிட்ட கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வாங்கிட்டு போயிட்டாங்க. இதுக்கு அடுத்த இவங்க ரெண்டு பேரும் வாழ்க்கையிலுமே வந்து பாத்தீங்கன்னா சோகங்கள் தலை விரிச்சு ஆடிட்டு இருக்கு. ஏன்னா அந்த குழந்தை இருக்கிற வரைக்குமே ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா சந்தோஷமா இருந்தாங்க. அது போன கதை ஹீரோ அண்ட் ஹீரோயின் ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா தனிமையை ரொம்பவே விற்க ஆரம்பிச்சுட்டாங்க. குறிப்பா சொல்ல போனா அந்த மரமே ஹீரோனுக்கு வந்து செடி குழந்தை கிட்ட இருக்க கூடாதுன்னு சொன்னாங்களே, அந்த செடி கொடியே வந்து பாத்தீங்கன்னா திருப்பி ஹீரோ நட்டு வைக்கிற மாதிரி தெரியுது. அதனால நேரா போயிட்டு அந்த கம்பெனில அந்த குழந்தை நாங்களே பாத்துக்கிறோம், அந்த குழந்தை பிறக்கிறப்ப எப்படி இருக்குன்னு சொல்லுங்க, அந்த டைம்ல உங்ககிட்ட கொடுக்குறோம் அப்படின்றப்ப இல்ல சார் இப்ப இந்த குழந்தை கிட்ட இருக்கிறதா சேஃப்டி, வேணா அந்த குழந்தைக்கு கனவு வர மாதிரி சில டேப்லெட்லாம் இருக்கு, அதை வேணா ரெஃபர் பண்றோம் வாங்கிக்கிறீங்களா அப்படின்ட்டு அவன் பணத்தை பத்தி தான் பேசிட்டு இருக்கான். இது சரிப்பட்டு வராது, இதுக்கு மேல இங்க இருந்து பிரோஜனம் இல்லை அப்படின்ட்டு ரெண்டு பேரும் அந்த இடத்தை விட்டு கிளம்புறப்ப அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு கூட்டம் வந்து இந்த மாதிரி கம்பெனி இழுத்து முடுங்க, இயற்கையான முறையில குழந்தை பெத்துக்கிறதா நல்லது, செயற்கையான முறையில குழந்தை பார்த்தா அதுங்க குழந்தை கலை ரோபோட் அப்படின்ற மாதிரி சொல்லி சத்தம் போட்டுட்டு இருக்காங்க. இதை பயன்படுத்திட்ட ஹீரோக்கு என்ன பண்றானா அந்த முட்டைங்க இருக்கிற இடத்துக்கு போயிட்டு அது யாருக்குமே தெரியாம தன்னோட முட்டையை திருடிட்டு நேரா தன்னோட வீட்டுக்கு வந்துட்டான். வீட்டுக்கு வந்துமே இவங்க எல்லாம் சந்தோஷமா தான் இருக்காங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஹீரோனுக்கு ஒரு கனவு வருது. அந்த கனவுல வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்கு வந்து ஹீரோனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கனவு வருது. அந்த கனவுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்தை காட்டுறாங்க. அதாவது ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துக்கு ஷாப்பிங் போயிருப்பாங்க. ஆனா அந்த இடத்துல பொருட்கள் பத்தி குழந்தைங்களுக்கு தேவையான நிறைய விஷயங்கள் இருக்கு. ஹீரோன் ஒரு குழந்தையை எடுத்துட்டு பில் போட போறாங்க. அப்ப அந்த கடைக்காரமா கேக்குது ஒரு குழந்தை போதுமா இல்ல இன்னொரு குழந்தை ஆஃபரை தரட்டுமா அப்படின்றப்ப இப்போதைக்கு ஒரு குழந்தை போதும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோன் பெல்ல வந்துட்டாங்க. டக்குன்னு பார்த்தா இதெல்லாம் கனவு தெரியுது. அப்பதான் ஹீரோன் கோவப்பட்டுட்டு இதுக்கு மேல இந்த இடத்துல இருந்தா கண்டிப்பா நம்ம பைத்தியம் ஆயிடுவோம், சரின்ட்டு அந்த குழந்தையை எடுத்துட்டு நமக்குன்னு இருக்கிற ஒரு தீவுக்கு போலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போறாங்க. அங்க போய் பார்த்தா கடல் காடு அப்படின்னு சொல்லிட்டு இயற்கையை வந்து பார்த்தா வேற லெவல் இருக்கு. அதெல்லாத்தையும் இவங்க பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறப்ப ஒரு நாள் நைட் வந்து பார்த்தா அந்த முட்டை கொய்யா கொய்யா அப்படின்ட்டு கத்த ஆரம்பிக்குது. என்னன்னு சொல்லி பார்த்தா அந்த குழந்தை பிறக்க போது போல இருக்கு. அது எப்படி ஓபன் பண்ணுன்னு தெரியல. உடனே ஒரு சுத்தி எடுத்து அந்த மேல இருக்கிற பாட்டத்தை உடைச்சு அந்த முட்டையை உடைக்கிறாங்க. பார்த்தா ஹீரோனுக்கு வந்து பார்த்தா ஒரு அழகான பெண் குழந்தை பிறந்திருக்கு. அவங்க நினைச்ச மாதிரி ஒரு அழகான குழந்தை இருக்கு. அன்பான கணவர் இருக்காரு. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஏக்கையான சூழ்நிலையில இந்த குழந்தை நாங்க பழக்க போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த படத்தை முடிச்சிட்டாங்கன்னு சொல்லி பார்த்தா எண்டு கடல ஒரு மொட்டை, அதாவது அந்த கம்பெனி ஓனர் வந்துட்டு இப்போ வந்து பார்த்தா அப்பா அம்மா தான் குழந்தை வேணும், இந்த மாதிரி குழந்தை வேணும் அப்படின்ற எல்லாத்தையுமே முடிவு பண்றாங்க. இப்ப என்கிட்ட புதுசா ஒரு ஏஐ உருவாக்கிட்டு இருக்கேன், அதுல குழந்தை தான் உங்க அப்பா அம்மாவை தேர்ந்தெடுக்க போகுது அப்படின்ற எல்லாத்தையுமே வளரிட்டு இருக்கேன். மேபி பார்ட் 2 எடுப்பாங்க போல இருக்கு. அப்படி எடுத்தா கண்டிப்பா அதை பத்தி பேசுறேன். இது வரைக்குமே வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கேட்டிருந்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு நன்றி. அடுத்து இன்னொரு சூப்பரான படத்துல பாக்குறேன். அது வரைக்கும் டாடா பை.